Hello everyone, this is Shweta. My name is Injal and welcome to our channel. It's time for next scene from movie Vallamai. Let's watch it. Let's watch it. Sir, ஆதார்லயும் ஃபேஸ் டேக்லயும் டீடைல்ஸ் இல்ல சார். தற்கொலை பண்ணிட்ட நவீனோட ஹெல்மெட்ல உங்க அடையாள ரசீது ஏன் மூஞ்சி மாறுது? சொல்றா சார். அவன் செயின் அடுத்துட்டு அடை வைப்பான் சார். அதுக்கு பாதி பணம் கொடுப்பேன் சார். நான் half money. தற்கொலை செஞ்சுக்கிட்ட நவீன ஒரு சீன இருக்கிற அக்யூஸ்டுங்கயா. அரே பாபா. இது வரைக்கும் ட்ரக் செயின் ஸ்நாச்சிங்கும் ஒரே கேங் பண்ண மாதிரி ஏதாவது கேஸ் நார்காட்டிக்ஸ் வந்திருக்கா? இல்ல சார். கிறிஸ்டியானுக்கு ஃபோன் போட்டு ஓகே தோஷ கிரைம் ரேட் வாட்ஸ்அப் பண்ண சொல்லு. கந்தசாமி நீ கமிஷன் ஆஃபீஸ்க்கு போங்க, நான் வந்துடுறேன். ஹலோ. எஸ் மேம். கிறிஸ்டியானோ. எஸ் மேம். சேட்டன் ஸ்லேவ்ஸோட ரூல்ஸ் மீறினா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி கேம் अब क्या करने वाले हैं लोग? Oi, chain snatching. अरे अरे रे சிட்டியோட மொத்த கிரைம் டேட்டாவும் வந்துரும். குட் வண்டியில 45 இடத்துல ஸ்நாச்சிங் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட கிடைக்கல. அப்போ எங்கெல்லாம் கேமரா பண்ணவங்களுக்கு தெரியும். ட்ரக்ஸ், செயின் ஸ்நாச்சிங் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி தெரியுது. சிட்டி கிரைம் டேட்டா வந்துருச்சு. இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரே நாளில் நிறைய செயின் ஸ்நாச்சிங் எப்போது நடந்திருக்கான்னு பாரு. ஓகே 5 மினிட்ஸ். ஜனவரி 18 2024 40 ஸ்நாச்சிங். பிப்ரவரி 16 56 ஸ்நாச்சிங். மார்ச் 24 60. 5 வரை 4800 செயின் ஸ்நாச்சிங் சர்ஜு. ओ कितने सारे. 5 வருஷமா அடிக்கடி நடக்குது. மாசத்துல ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி. 15 எனக்கு 4800 செயின் ஸ்நாச்சிங் சர்ஜு. ओ बिस्किट्स. சோஃபியா, செயின் ஸ்நாச்சிங் நடந்த நாளையெல்லாம் பிளாக் டெஸ்ட் வச்சுக்குவோம். பிளாக் டெஸ்ட்க்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது ட்ரக் ரிலேட்டட் கேசஸ் நடந்திருக்கான்னு பாரு. ஓகே. சோஃபியா, செயின் ஸ்நாச்சிங் நடந்த நாளையெல்லாம் பிளாக் டெஸ்ட் வச்சுக்குவோம். பிளாக் டெஸ்ட் முன்னாடி பின்னாடி ஏதாவது ட்ரக் ரிலேட்டட் கேசஸ் நடந்திருக்கான்னு பாரு. ओके அர்ஜுன், பிளாக் டேஸ்க்கு முன்னாடி இல்ல பின்னாடி 1300 போதை மருந்து சம்பந்தமான கேசஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல 55 மர்டர் கேசஸ் வேற. மொத்தமா 6000 கேசஸ்க்கு மேல. உடனே அந்த 55 மர்டர் கேஸ் ரெஜிஸ்டர் கேஸ் போடணும். அதுலயும் பைக் சம்பந்தப்பட்ட கணக்கு. ओ 55. Yes, this is Sophia from Narcotics. कर रहा है सब. Yes, this is Sophia from Narcotics. நீங்க சொல்ற மர்டர் கேஸ்ல பைக் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா மர்டர் பண்ணாலுங்க சரண்டர் ஆயிட்டாங்களே. அஜ், பைக்ஸ் நிறைய கேசஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா எல்லா கேஸ்லயும் மர்டர் பண்ண ஆளுங்க சரண்டர் ஆயிருக்காங்க. காசு கொடுத்தா சரண்டர் 1000 பேர் இருக்காங்க. உடனே எலக்ட்ரானிக்ஸ் ஃபோன் பண்ணி பிளாக் டெஸ்ட்க்கு முன்னாடி ஒரே நம்பர் வச்சு நிறைய பைக்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு செக் பண்ணு. ओ காசு கொடுத்தா சரண்டர் 1000 பேர் இருக்காங்க. உடனே எலக்ட்ரானிக்ஸ் செக் பண்ணிட்டு சொல்றேன். பிளாக் டெஸ்ட்க்கு முன்னாடி ஒரே நம்பர் வச்சு நிறைய பைக்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு செக் பண்ணு. எப்படி மேடம் கரெக்ட்டா கேக்குறீங்க? நீங்க சொல்ற எல்லா டேட்ஸ்லயும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நம்பர் வச்சு 8 to 10 பைக்ஸ் வாங்கிருக்காங்க. ஒவ்வொரு பிளாக் டேக்கு முன்னாடியும் ஒரு பர்టిక్యులர் நம்பர்ல இருந்து 8 to 10 பைக்ஸ் வாங்கிருக்காங்க. பைக்ஸ்க்கு மேல வாங்கிருக்காங்க. இவ்ளோ பைக்ஸ் 5 வருஷத்துல 600 பைக்ஸ்க்கு மேல வாங்கிருக்காங்க. சோஃபியா, வாட் இஃப் இந்த எல்லா கிரைமையும் ஒரே கேங் பண்ணியிருந்தா அந்த கேங் எப்பேற்பட்ட கேங்கா இருக்கும்? யோசிக்கவே பயமா இருக்கு அர்ஜுன். My intuition says this could be something big. அந்த கேங் எப்பேற்பட்ட கேங்கா இருக்கும்? இவ்ளோ வேகமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு நான் பார்த்ததே இல்ல. மச்சல்ல இருந்து கமிஷனர் ஆபீஸ் வரதுக்குள்ள பாதி கேஸ முடிச்சிட்டேன். உங்களை மட்டும் உடனே கான்ஃபரன்ஸ் கால் வர சொன்னாங்க.
எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கா 6000 கேஸுக்கு மேல ஒரே பைக் கேங் தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றேன். ஸோ நேற்று நைட் ஒரு பையன் ட்ரக்ஸை கொளுத்திட்டு தற்கொலை பண்ணிட்டான். தற்கொலை பண்ணிக்கலாம் ஹெல்மெட்குள்ள ஒரு அடகு கடை ஸ்லிப் கிடைச்சு விசாரிச்சதுல அது எல்லாமே திருட்டு நகைங்க. அந்த நகையை திருட யூஸ் பண்ண பைக் ஏஎல்எக்ஸ்ல வந்தேன். ஏஎல்எக்ஸ்ல விசாரிச்சதுல 5 வருஷம் வாங்கியிருக்காங்களோ. அப்போ செயின் ஸ்நாச்சிங், கொலையோ, போதை மருந்து சம்பந்தப்பட்ட கிரைம்ஸோ அதிகமாக நடந்திருக்கு. ஒரே கேங்கா இருக்க சான்சஸ் இருக்கு சார். அதெல்லாம் சான்ஸே இல்லை. செயின் இருக்கிறவன் மர்டர் பண்ண மாட்டான் சார். மர்டர் சீரியஸான கிரைம். செயின் இருக்கிறது சின்ன கிரைம். செயின் இருக்கிறது சின்ன கிரைம் இல்லை சார். அதெல்லாம் சான்ஸே இல்லை. செயின் பொம்பளை கழுத்துல இருக்கிற நகை வெறும் அலங்காரம் கிடையாது. அது அவங்களோட வாழ்நாள் சேமிப்பு. ரோட்ல நடந்து போய் செயினை பறி கொடுக்குறவங்க மிடில் கிளாஸும் ஏழைங்களும் தான். பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, புருஷனுக்கு வேலை போனா, திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு வந்தா அவங்கள காப்பாத்துறதோட நகைங்க தான். நகை வச்சுக்கிறது பெண்களோட ஆசை மட்டும் இல்லை சார். தேவை, கனவு. அந்த கனவை அழிக்கிறதும் பெரிய கிரைம் தான் சார். இதத்தான் நான் எல்லா ஆபீசர்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தனுக்கும் புரிய மாட்டேங்குது சார். செயின் இருக்கிறது போய் கேங் அதோட வேல்யூ 1 கோடி. திருட்டு நகை பாதி கிடைச்சா கூட 65 லட்சம். 5 வருஷமா 70 வாட்டி பண்ணியிருக்காங்க. 70 into 65 லட்சம் போட்டா ஏறக்குறைய 45 கோடி. தமிழ்நாட்டில் பேங்க்ல கூட அதிக பெரிய கொள்ளை நடந்ததில்லை. 5 வருஷமா 70 வாட்டி பண்ணியிருக்காங்க. 70 into 65 லட்சம் போட்டா ஏறக்குறைய 45 கோடி. ஏதோ ஒரு கேங் ஏஎல்எக்ஸ்ல பைக் வாங்கி போதை மருந்து, கொலை, கொள்ளை மூணும் பண்ணிட்டு இருக்கான்ற அதானே? இன்னைக்கு செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்குல்ல. அப்ப நேத்தோ ஒரு கைமா நடந்திருக்கணும்ல. நடந்திருக்கா? பதில் சொல்லுப்பா. உச்சால் பேசுன. அப்ப நேத்தோ ஒரு கைமா நடந்திருக்கணும்ல. நடந்திருக்கா? கிறிஸ்டியானா? எஸ் சார். டீம் அலர்ட். சிட்டில இருக்கிற எல்லா பிஎஸ் கிறிஸ்டியானா? எஸ் சார். டீம் அலர்ட். சிட்டில இருக்கிற எல்லா பிஎஸ் கான்டாக்ட் பண்ணி பைக் ரேஸ்ல ஏதோ சாம்பியன் ஆயிட்டானா சிஎம் டைரக்ட் அப்பாயின்ட்மென்ட் பண்ணாங்களே அவன்தான். தட்டி வைக்கணும். देखते लोगों मिलते क्या मर्डर केसेस. बाइक रेस ले तो चैंपियन आया ना सीएम डायरेक्ट अपॉइंटमेंट பண்ணாங்களே அவன்தான். தட்டி வைக்கணும். தேவ டீம்ல நான் பால் அவுட் போட்டேன். சார் எல்லா பிஎஸ்லயும் செக் பண்ணிட்டேன். மர்டர் நடக்கல. நான் சொல்லல, சும்மா ரோக்கோடார்ல பேசிட்டு. இது வரைக்கும் நடக்கலன்னா இனிமே நடக்கும். கண்டிப்பா நடக்கும். வெளியில வந்துட்டேன். எங்க கேக்குதா இல்லையா? इतना रिसर्च करके आया वो पागल थोड़ी है. आई गेस ये बंदा गया. चालू मर्डर அலர்ட் பண்ணியிருந்த ஒரு உயிரை காப்பாத்திருக்கலாம். நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா தமிழ்நாடு போலீஸ் டீல் பண்ணதுலயே ரொம்ப மோசமான கேங் இதுவா தான் இருக்கும். நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா தமிழ்நாடு போலீஸ் டீல் பண்ணதுலயே ரொம்ப மோசமான கேங் இதுவா தான் இருக்கும். वाओ. I guess so ये वो बंदा हो सकता है. ओह और टैटू है यार. टैटूज या சல்யூட் சீஃப். அர்ஜுன் ஒரு புதிய ஏசி நம்ம கேஸ்க்குள்ள என்ட்ரு ஆவறான். Satan slaves. யார் அவன்? அர்ஜுன், இந்த கேஸை நீயே டீல் பண்ணு. மாடர்ன் கண்ட்ரோல் ரூமை நீ கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் சிட் டவுன். இவங்க மொத்த பேரும் மாடர்ன் கண்ட்ரோல் ரூமோட கோர் டீம் சார். சிட்டில இருக்கிற 4 லட்சம் கேமராஸ் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் ஜோன் வைஸ் மானிட்டர் பண்றோம் சார். அண்ட் உக்ரைன்ல இருக்காங்க சார். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பைக் கேங்க தேடுறதை நிறுத்திட்டு பைக் கேங்க பிடிக்க என்ன தேவையோ அதை தேடுவோம். ரிவர்ஸ் ப்ராசஸ். சாருங்க, ஏற்கனவே பணத்துக்காக கொலை பண்றவங்க இப்போ என்ன பண்றாங்கன்னு லிஸ்ட் எடுங்க. எஸ் சார். ஆமாம். எஸ் சார். ரெகுலரா ட்ரக் யூஸ் பண்ற காலேஜ் பசங்க எப்படி ட்ரக் வாங்குறாங்கன்னு விசாரிங்க. ஓகே சார். 1 வீக்ல எனக்கு எல்லா டீடைல்ஸும் வேணும். எஸ் சார். எஸ் சார். ஆமாம். எஸ் சார்.
என்ன ட்ரை பண்ற? பிளாக் டேஸ்ல நடந்த எல்லா கொலைகளுக்கும் அக்யூஸ் சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொன்னேன்ல. அதுக்கு ஓகே என்ன ட்ரை பண்ற? நெக்ஸ்ட் எல்லா ஏஜென்ட்டுக்கும் அனுப்பு. ஃபாலோ பண்ண சொல்ல. ओ ये भी फॉलो कर रहा है। அர்ஜுன் अरे पूरे फैमिली पे नजर रख रहे हैं। அண்ணா நீ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தா ஒரு இடத்துல எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு லெட்டர் தானே குடேம்பா. இல்லம்மா நான் ஒருத்தர்கிட்ட அண்ணா நீ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தா அவன் என்கிட்ட ஒரு இடத்துல ஏதாவது எனக்கு நல்ல இருப்பான். வேலை கிடைக்கும். நான் அவனுக்கு உதவி பண்ணா ஏதாவது ஒரு அப்பா பாதிப்பாமா. குட்டி அர்ஜுன் சொல்றதும் கரெக்டா தான்டா இருக்கு. குட்டி பாத்துக்கிறேன். நான் ரம்யா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நேரம் வந்துடுறேன். That's true. கேடி வாவ் இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. Thank you. கேடி ओ तेरी நாங்க லவ் பண்றோம். ஏன்டா தயங்கி சொல்ற? லவ் பண்றேன்னு தைரியமா சொல்றா. நீமா அவ லவ் பண்ணி இருந்தாலும் நாங்க கட்டி கொடுக்கறதா இல்ல அர்ஜுன். ஏன் மாமா வேலை இல்லாதவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறது சொல்லு. சீக்கிரமா வேலை கிடைச்சிடும். நான் ஒரு லோன் போட்டு அதெல்லாம் சரியா வராது. நான் தமிழ்நாட்டு பசங்களே வேலை எல்லாம் குடிச்சிட்டு சுத்துறானுங்க. மொத மருமகளே வீட்ல இல்ல, இதுல இன்னொரு மருமக. அதெல்லாம் சரியா வராது. சம்பந்தி ரொம்ப பேசாதீங்க. பொண்ணு இல்லன்னா ஊர்ல 1000 பொண்ணுங்க இருக்குடி. 1000 பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா சும்மா சுத்திறவனுக்கு எவன் கொடுப்பான்? என் வீட்டுக்காரருக்கு வேலை இல்லனா என்ன கட்டி கொடுப்பீங்களா? சொல்லுங்க. குட்டி இந்த பொண்ணு இல்லனா தமிழ்நாட்டுல பிச்சைக்காரங்க எல்லாம் 410 பேர் இன்ஜினியரிங் படிச்சவங்க. உங்க அண்ணன் மட்டும் இல்லனா நீ 411வது ஆளா இருப்ப. குட்டி 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 தமிழ்நாட்டுல பிச்சைக்காரங்க எல்லாம் 410 பேர் இன்ஜினியரிங் படிச்சவங்க. உங்க அண்ணன் மட்டும் இல்லனா நீ 411வது ஆளா இருப்ப. अरे रे 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 வேணாண்ணே சார், எங்களுக்கு எதுவும் தெரியல சார். கெஞ்சி கேட்குறேண்ணே சார், ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். அண்ணா விட்டுருங்கண்ணா. சென்னையில நம்மகிட்ட பவுடர் வாங்கி லைன்ல ஓட்டி இந்த பசங்க இவனுக்கு தான் மொத்தமா 2 மாசமா என்கிட்ட பவுடர் வாங்க. ஆனா லைன்ல ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் பைக்ல வந்து இந்த பவுடர் அடிச்சுட்டு போனது. மரியாதையா திருப்பி கொடுத்துருங்க. இல்ல வச்சிருக்காங்க, அவங்கள விசாரிங்க. ஐயோ சொல்ல ओके ஒருத்தனை மட்டும் விட்டு மொத்த எல்லாரையும் போட்டுரு. ஏன் ஜி ஒருத்தனை மட்டும் உயிரோட விட சொல்றீங்க? நம்ம சரக்கு மேல கை வச்சா என்ன ஆகும்னு போய் சொல்றதுக்கு ஒருத்தனாவது உயிரோட இருக்கணும். போன வாட்டி நான் கிட்ட 25 கிலோ அடிச்சிட்டாடு. பெரிய பிரச்சனை இல்லை. இந்த வாட்டி 1 டன் இறக்க போறேன். 3000 கோடி ரூபாய் ஒருத்தன். நானே கூட வரேன். எடுக்க எவன் வந்தாலும் அவனுக்கு சாவதும். சரக்கு இறக்க பெரிய பிரச்சனை இல்லை. இந்த வாட்டி 1 டன் நேர போய் ஏடி மடியில ஏத்துறேன். சீக்கிரமா சீக்கிரமா வா 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 சீக்கிரம் நேர போய் ஏடி மடியில ஏத்து. சீக்கிரம் சீக்கிரம் நேர போய் ஏடி மடியில ஏத்து. மேட்ரு கொஞ்சம் பெருசா இருக்கு, கவனமா பார்த்து பண்ணு. சரிம்மா. ओ ஹலோ. அதே கொலம்பியன் கேங் கிட்ட இருந்து 3000 கோடி ரூபாய் பவுடர் வருது. எனக்கு 10% 300 கோடி. டீல் ஓகேனா? எங்க எப்போன்னு சொல்றேன். डील ओके राजा सर. अरे पुलिस वाले ही मिला हुआ है। ये इसके लिए अपोज कर रहा था स्टार्टिंग में। क्या है ஒரு டன் சரக்கு 3000 கோடி சேம் ரூட் கேம் ஆட போறோம். पानी ஒரு டன் சரக்கு 3000 கோடி சேம் ரூட் கேம் ஆட போறோம். ओ वाओ डैम
सही है। कड़क स्टंट्स, कड़क। 2 daysல ஒரு டன் பவுடர் வருதாம். கிராஃபிட்டி வரைய சொல்லு. அந்த அர்ஜுன் சிட்டில இருக்கிற வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டாமே. சாரா, நாம யாருன்னு நம்ம பைக்கர்ஸ்க்கே தெரியாது, ஏஜென்ட்ஸ்க்கு தெரியாது. கிராஃபிட்டி தான் கரெக்ஷன். கிராஃபிட்டினா என்னன்னே பல பேருக்கு தெரியாது. அதை ஸ்கேன் பண்ணி ஹேக் பண்ணி நம்ம நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிற அளவுக்கு போலீஸ்க்கு அவ்வளோ அறிவு கிடையாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அர்ஜுன் மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாடு போலீஸ் வந்தாலும் நம்ம பைக் ஓட்டுற ஸ்பீடுக்கு அவங்களால நம்ம மயிரை கூட தொட முடியாது. அர்ஜுன் மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாடு போலீஸ் வந்தாலும் நாம சூப்பர் ஐடியா. கேரி ஆன். बाबा रे बाबा, सब नशेड़ी लोग को उठाएंगे। டேய், ட்ரக்ஸ் எல்லாம் எப்படிடா வாங்குறீங்க? சார், சேட்டன்ஸ்லேன்னு ஒரு வெப்சைட் இருக்கு சார். அதில் யாருக்குமே மெம்பராக இருக்கிறவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார். யூஸ் பண்ணி அதில் ஆர்டர் பண்ண காஞ்சா, கோகைன், ஹெரோயின், டிஎம்டி, எல்எஸ்டி, ஹாப்பி பில்ஸ் எது வேணாலும் பைக்கில் கொண்டு வந்து டெலிவர் பண்ணிட்டு போகிறாங்க சார். சார், இன்டர்நெட்ல சாட்டான் ஸ்லேவ்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கா சார்? ஓ. ஏதோ ட்ராக் ப்ரௌசர் வழியா Dark web. அதில் ஆர்டர் பண்ணா பைக்லயே வந்து கொடுத்துட்டு போயிடறாங்களா சார்? ட்ராக் ப்ரௌசர் கூகுள் க்ரோம் browser மாதிரி ட்ராக் browser ஒன்று இருக்கு சார். சார், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இது டார்க் வெப்னு சொல்லுவாங்க. அதுல ஆர்டர் பண்ணா இது ஃபேக்கா ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணி அதை மாத்திக்கிட்டே இருக்கும். அதனால இதை ட்ரேஸ் பண்றது கஷ்டம் சார். ட்ராக் browser ஒன்னு இருக்கு சார். வெப்சைட்லயே போய் ட்ரக் ஆர்டர் பண்ணா டெலிவரி பண்றதுக்கு ஒரு பைக்காரன் வருவான்ல சார்? அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சோம்னா அந்த கேங்க முடிச்சிடலாம். வேணும், டெலிவரி பண்ணுறவங்க அரெஸ்ட் பண்ணணும். மேலே இருக்கவங்க சொல்கிறேன், அதுக்கு நான் வேறு மாதிரி ஐடியா வச்சுருக்கேன். லதா, நான் கேட்ட பெயிட் கில்லர்ஸ் ரெடியா? ரெடி சார். டீம், அந்த விஷுவல்ஸ் ப்ளே பண்ணுங்க. சிட்டில காசுக்காக கொலை பண்றவங்க இந்த 6 பேர். ஓகே. 2 பேர் ஜெயில்ல இருக்காங்க, 2 பேர் அப்ஸ்காண்ட். மீதி 2 பேர் மட்டும் சில வருஷமா தொழில் பண்ணல அந்த சார். விஷுவல்ஸ் ப்ளே பண்ணுங்க. சிட்டில காசுக்காக கொலை பண்றவங்க இந்த 6 பேர் சார். 2 பேர் ஜெயில்ல இருக்காங்க, 2 பேர் அப்ஸ்காண்ட். மீதி 2 பேர் மட்டும் சில வருஷமா தொழில் பண்ணல சார். ஓகே, ரிலாக்ஸ். ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குல்ல? ஒரு கேம் ஆடுவோமா? சும்மா ஜாலியா. ஓகே சார். ஓகே சார். உங்க 2 பேரும் ஓகே. உங்க செல்ஃபி எடுத்து சாருங்கனுக்கு அனுப்புங்க. ஓகே சார். ஓகே சார். உங்க 2 பேருக்கு ஒரு செல்ஃபி காம்படிஷன் வச்சுக்கலாம். யா டேக் ஆன் பா. நிஜமா சார். அனுப்பிட்டு சார். உங்க செல்ஃபி எடுத்து வந்துச்சு சாருங்கனுக்கு அனுப்புங்க. ஜெயிச்சிட்டேனா சார்? நான் தானே சார்? சாருங்கன் சார், இவங்க செல்ஃபியை தொழில் பண்ணாத ரவுடிங்களுக்கு அனுப்பி இவங்க கொலை பண்ண சொல்லி பண்ண அனுப்பிடு போறாங்க. சார். ஐயோ சார். சார் ஜெயிச்சிட்டேனா சார்? நான் தானே சார்? சாருங்கன் சார், இவங்க செல்ஃபியை தொழில் பண்ணாத ரவுடிங்களுக்கு அனுப்பி இவங்க கொலை பண்ண சொல்லி பணம் கொடுங்க. Now he is planning. भाई क्या नेटवर्क पकड़ा यार, लेकिन नेटवर्क is very huge, but he cracked it just by driving almost. Almost he understood how are they operating, but now the thing is how he's going to track them, because the only thing is graffiti. अब तक वहाँ तक पहुँचे नहीं. और अभी तक उन लोगों को वो भी नहीं पता चला ना, वही लाइक अलग अलग चेंजेस होते रहते ना वो वॉल पे, वही ग्रेफिटी, वो वॉल ही नहीं मिली ना ग्रेफिटी। वो इसने वही तो बोला, वो एक ही कनेक्शन ही ग्रेफिटी। जब तक ग्रेफिटी नहीं मिलेगी तब तक कनेक्शन नहीं हो पाएगा। बट देख रहे हो कितना सारा है यार, वो बंदा वो स्नेक जैसा वो मस्त सेंटर है उसका एकदम। और वो पुलिस वाला मिला हुआ है, इसके लिए वो अपोज कर रहा था ऑफ कोर्स।
अब वो 300 नहीं 3000 टन करोड़ है। का 3000 करोड़ का एक 3000 टन है। करोड़ का 1 टन है, तो अभी वही देखना है ये कि लोग चोरी कैसे करेंगे। या एब्सोल्युटली। कूल, चलो देखते हैं गाइस, तब तक के लिए आप सब अपना ख्याल रखिए। टेक केयर, बाय बाय।